அனைவருக்கும் வணக்கம். வெற்றியாளர்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டதில்லை, ஏற்றுக்கொள்பவர்கள் வெல்வதில்லை என்ற வின்ஸ் லோம்பார்டி அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது டீச்சர்ஸ் வாண்டட். மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ சிலபஸில் இயங்கக்கூடிய பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வாண்டட் செய்தி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு செய்தியானது 2024-25 ஆண்டுக்கான காலி பணியிடத்தை நிரப்புவதற்காக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியர் மன சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் வாண்டட் ஃபார் 2024-25 இந்த கல்வியாண்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பணியிடத்தை நிரப்புவதற்காக 3 விதமான கேட்டகரியில் டீச்சர்ஸ் வாண்டட் கொடுத்துருக்காங்க. சீனியர் செகண்டரி டீச்சர்ஸ், செகண்டரி டீச்சர்ஸ், ஸ்பெஷல் எஜுகேட்டர். இந்த 3 வகையாக பிரித்து டீச்சர்ஸ் வாண்டட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போ சீனியர் செகண்டரி டீச்சர்ஸில் எந்தெந்த சப்ஜெக்ட் வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்கள். இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி, அக்கௌண்டன்சி அண்ட் ஹிந்தி. இந்த பாடங்களுக்கு அனைத்திற்குமே வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடங்கள் மொத்தம் 8 சப்ஜெக்ட்டுக்கு வேக்கன்சிக்கு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அதாவது முதுகலை பட்டதாரி பட்டம் பெற்றிருக்கணும், பிஎட் அல்லது எம்எட் முடிச்சிருந்துருக்கணும், மேலும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுகளுக்கு அனைத்துக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, மெட்ரிக் ஸ்கூல், இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ண அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வகையான பள்ளிகளில் ஒரு சிலர் தமிழ் வழி கல்வி கற்பித்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இவர்களுக்குரிய சம்பளம் எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்க பாருங்கள். குறைந்தபட்சமாக 10,000, அதிகபட்சமாக 30,000 நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், செகண்டரி டீச்சர்ஸ். செகண்டரி டீச்சர்ஸ் எந்தெந்த பாடத்துக்கு வேக்கன்சின்னு பாருங்கள். இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அண்டு ஹிந்தி. இந்த பாடங்களுக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த அனைத்து பாடங்களுக்கும் உரிய கல்வி தகுதி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் கிராஜுவேட் வித் பிஎட் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம பெரும்பாலும் செகண்டரி டீச்சர்ஸ்க்கு யூஜி ப்ளஸ் பிஎட் ஒரு சில ஸ்கூலில் கேட்குறாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிஜி ப்ளஸ் பிஎட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸும் 3 வருஷம் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம சீனியர் செகண்டரி டீச்சர்ஸ்குள்ள எக்ஸ்பீரியன்ஸே தான். அங்கே என்ன கேட்டிருக்காங்க, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, மெட்ரிக் ஸ்கூல், இந்த 3 வகையான பள்ளிகளில் வேலை பார்த்த அனுபவம் 3 ஆண்டுகள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள். அடுத்ததாக இவருடைய சம்பளம் குறைந்தபட்சம் 10,000 25,000 வரைக்கும் அதிகபட்சம்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எஜுகேட்டர். இவங்களுக்கு எந்த சப்ஜெக்டும் கொடுக்கல, எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது, ப்ளஸ் பிஎட் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிஎட், அந்த பிஎட் எதில் முடிச்சுக்கணும்னா ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடிச்சுக்கணுமா. ஸ்பெஷல் எஜுகேஷன் சிறப்பு ஆசிரியர்கள், பொதுவாக மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு இந்த ஸ்பெஷல் பிஎட் படிச்சிருப்பாங்க, அவங்களும் எடுக்கிறாங்க. அவங்களுக்குரிய சேலரி பாருங்கள், குறைந்தபட்சம் 8,000 அதிகபட்சமாக 16,000 கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் பாருங்கள், சேலரி நிர்ணயிக்கிறாங்க. இவங்க கல்வி தகுதி அதிகமாகவே கேட்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸும் 3 வருஷம் கேட்குறாங்க. ஆனால் இதில் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியராக போகணும்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி இது அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தனியார் பள்ளிகளில் குறிப்பிட்ட ஆசிரியர் பணிக்கு போகணும்னா குறைந்தபட்ச சம்பளம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நிர்ணயிச்சு
அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், நிறையா ஸ்கூல்களில் ரொம்ப குறைவான சம்பளத்தை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. குறைந்தபட்சம் 10,000 கொடுத்துருக்காங்க, அதிகபட்சம் 25,000 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியாது, நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். இப்படி சூழ்நிலையெல்லாம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வேலை இல்லாத சூழ்நிலைக்கு நம்ம இந்த மாதிரி பணியிடங்களை நாடி போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அடுத்த பாருங்கள், இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னா, அனைத்து விதமான சர்டிஃபிகேட்டையும் கரஸ்பாண்டண்ட்டுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி சந்தேகத்தை கேட்டுக்கலாம். இந்த ஸ்கூலோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் நீங்கள் கரஸ்பாண்டண்ட்டுக்கு அனுப்ப சொன்னதுனால தபாலே அனுப்பலாம் போல். அப்போ த கரஸ்பாண்டண்ட், சந்திரா நேஷனல் ஸ்கூல், பெரிய புளியம்பட்டி வெஸ்ட், விருதுநகர் மெயின் ரோடு, அருப்புக்கோட்டை 626101 இந்த பின்கோடு நம்பருக்கு அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிக்கலாம் போல். இதில் மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு டிஓடி நம்பரும் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய கோடு நம்பர், அதாவது இந்த அருப்புக்கோட்டை கோடு நம்பர் வந்து 04566. இதை போட்டு அடுத்தது 228000 இந்த நம்பர் ஃபோன் நம்பர். அடுத்து மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. 7373763030 இந்த நம்பர்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்ததாக இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். sandranationalschool@yahoo.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பினாலும் அனுப்பிக்கலாம். இந்த மொபைலில் கேட்டுட்டு ஒருவேளை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சம்பளம் வந்து கூடும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட நிறைய திறமைகளை எதிர்பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இவங்க சம்பளங்கள் அதிகமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை அனுப்புவதற்கான கடைசி நாள், லாஸ்ட் டேட்டு எதுவும் கொடுக்கல. அதனால் நீங்கள் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டதளவுக்கு நீங்கள் அனுப்பலாம் சார் அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னாங்க. அதனால் நீங்கள் ஒரு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க பொதுவாக கொடுக்குறது டேட் எதுவும் கொடுக்காம தான் நோட்டிஃபிகேஷனில் நியூஸ் பேப்பரில் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம ஒரு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். பட்டதாரிகள் தேவை, சமையல்காரர்கள் தேவைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இரண்டுமே ஒரே பள்ளியில் ஏற்படக்கூடிய வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைவாய்ப்பில் பாருங்கள், ஹாஸ்டல் வார்டனாகவும் ஸ்டடி மாஸ்டரும் பட்டதாரி தேவைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சமையல்காரர், தோசை மாஸ்டர் தேவைன்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கல்வித் தகுதி எனி டிகிரி, ஆனால் இவங்களுக்கு கல்வித் தகுதி தேவையில்லை. இவருடைய சம்பளம் பார்த்திங்கன்னா 15,000, ஆனால் தோசை மாஸ்டருடைய சம்பளம் 25,000. அப்போ 2 பேருக்குமே ஃபுட்டு ஹாஸ்டல் ஃப்ரீ தங்குறதுக்கு. ஆனால் ஒரு தோசை மாஸ்டருக்கு சம்பளம் 24,000, ஆனால் ஒரு பட்டதாரிக்கு சம்பளம் 15,000 நிர்ணயிக்கிறாங்க. இப்படித்தான் கல்வி கற்றோருடைய நிலை இருக்குது. இவர்களுக்கு நம்ம அரசாங்கம் குறைந்தபட்சம் பட்டதாரிகளுக்கோ ஆசிரியர்களுக்கோ குறைந்தபட்ச சம்பளமோ கல்வி தகுதி தகுந்த மாதிரி நிர்ணயித்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்கும். நம்ம கல்வி கற்றதில் ஒரு பிரயோஜனம் இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசிரியர் மலர் வாசகர் நண்பர் அனைவருக்கும் சிறப்பாக வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.